தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசு புதிய அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி கட்டண விவரங்களை நாம் இப்போது காணலாம். 0 முதல் 400 வரை ஒரு யூனிட்டுக்கு ₹4.60 இருந்து ₹4.80 காசுகளாகவும், 401 முதல் 500 வரை ஒரு யூனிட்டுக்கு 30 காசுகளும், 501 முதல் 600 வரை 40 காசுகளும், 601 முதல் 800 வரை ஒரு யூனிட்டுக்கு 45 காசுகளும், 1000 யூனிட்டுக்கு மேல் 55 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் வணிக பயன்பாட்டுக்கான மின் கட்டணமும் உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் வீட்டு பயன்பாட்டுக்கான மின் கட்டணத்தை தொடர்ந்து வணிக பயன்பாட்டுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. 50 கிலோவாட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹9.70 ₹10.15 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு கிலோவாட்டுக்கான வாடகையும் ₹307 ₹322 ஆக அதிகரித்துள்ளது. கட்டண உயர்வு ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் ₹8.15 ₹8.55 ஆக உயர்வு. கிராம பஞ்சாயத்தில் குடிசைகள், தாட்கோ நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் ₹9.35 ₹9.80 ஆக உயர்வு. ரயில்வே மற்றும் இராணுவ குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் ₹8.15 ₹8.55 ஆக உயர்வு. குடிசை, குறு நிறுவன மின் கட்டணம் 500 கிலோவாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ₹6.95 ஆக உயர்வு. விசைத்தறிகளுக்கு 500 கிலோவாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ₹7.65 ₹8 ஆக உயர்வு. தொழில், ஐடி நிறுவனங்களுக்கான எல்.டி. மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ₹7.65 ₹8 ஆக உயர்வு. வேளாண், அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ₹4.60 ₹4.80 ஆக உயர்வு. வணிக பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் ஒரு கிலோவாட்டுக்கு ₹8.70 ₹9.10 ஆக உயர்வு. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் ஒரு கிலோவாட்டுக்கு ₹7.65 8 ஆக உயர்வு. அரசு கல்வி நிறுவனம், மருத்துவமனைகளுக்கான மின் கட்டணம் ₹7.15 ₹7.50 ஆக உயர்வு. கட்டுமான பணிகளுக்கான மின்சார கட்டணம் ஒரு கிலோவாட்டுக்கு ₹12.25 ₹12.85 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டண உயர்வு ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது.